ஹாய், நான் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எப்போ போனாலும் சாப்பிடக்கூடிய டெண்டரான சிக்கன் தந்தூர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு ஒரு முழு கோழியை ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து சிக்கன் ஃபுல்லாக நல்லா அதை கோட்டிங் கொடுத்துக்கணும். உப்பு தடவின சிக்கனை 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச சிக்கனை எடுத்து இப்போ நம்ம கேஷ் பண்ண போகிறோம். கேஷ்னாக்கா ஒரு கத்தி எடுத்து நல்லா அது ஆழமாக அதை நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மசாலா உள்ளே இறங்கும். ஸோ நம்ம இப்போது கேஷிங் பண்ணியாச்சு. கேஷிங் வந்து வெறும் இந்த பிரஸ்ட் சைடில் மட்டும் பண்ண போகிறது இல்லை, நம்ம சிக்கனோட லெக் பீஸ்லையும் சேர்த்து தான் பண்ணணும். ஏன்னா லெக் பீஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அது உங்களுக்கு த்ரூ அவுட் குக் ஆகணும்னா நீங்கள் இதை பண்ணி தாங்கணும். கட் பண்ணி வச்ச சிக்கனில் உப்பு தடவின மாதிரியே 2 டீஸ்பூன் மிளகா பொடியும் நம்ம தடவணும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, ஃப்ரெஷ்ஷான தயிர், காஷ்மீரி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி, இப்போ இது எல்லாத்தோடையும் சேர்த்து 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு மிளகாத்தூள் தடவி இருக்கிற சிக்கனில் அரை எலுமிச்சம்பழ ஜூஸை நம்ம நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த புளிப்பு வந்து குயிக்காக ஏறும். அதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். முதல் கோட்டிங் கொடுத்த சிக்கனை எடுத்து இப்போ நம்ம 2வது கோட்டிங் அதே மசாலாவில் கொடுக்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற மசாலாவில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நம்ம மேல் லேயராக வந்து சிக்கனுக்கு நம்ம தடவ போகிறோம். ஏன்னா எண்ணெய் உங்களுக்கு முன்னாடியே சிக்கனில் சேர்ந்ததுன்னா மசாலா உள்ளே இறங்காது. அதனால தான் எண்ணெய் தடவின பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம கடைசியாக கொஞ்சமாக இருக்கிற பேஸ்ட்டை எடுத்து நம்ம இந்த சிக்கன் மேலே ஃபைனலாக ஒரு கோட்டிங் கொடுக்கணும். இப்படி பண்ணுறதுனால சிக்கன் உங்களுக்கு ட்ரை ஆகாது குக் பண்ணும்போது. இப்போது மசாலா தடவின சிக்கனை நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்ச சிக்கனை எடுத்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஃபாயில் ஷீட் லைனிங் கொடுத்துட்டு ஒரு வயர் ரேக்கில் வைக்கணும். ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது நிறைய ஜூஸஸ் எல்லாம் வந்து இந்த சிக்கன் சிந்திருக்கிற ஜூஸஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் அந்த ஃபாயில் ஷீட் போட்டிருக்கேன்.
ஸோ இப்போ இதை 1 மணி நேரத்துக்கு 375 to 400 நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் சிக்கனை எடுத்திருக்கேன். இது ஹாஃப் குக் ஆகிருக்கு. ஸோ கலர் ஆல்ரெடி மாறுது பாருங்கள். அதிலே வந்துட்டு நான் சிந்திருக்கிற ஜூஸஸ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் பாஸ்டிங். இது சிக்கனை ட்ரை ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபாயில் ஷீட் எடுத்து இதில் ரேப் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்லி வந்து ஜூஸியாக குக் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ரேப் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை 30 மினிட்ஸ் இன்னும் நமக்கு டைம் இருக்குது. அந்த 30 மினிட்ஸ் நம்ம இதை கவர் பண்ணி தான் குக் பண்ண போகிறோம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூடாக இருக்குது. ஸோ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை நம்ம 2 நிமிஷம் ப்ராயில் பண்ணி எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான, ரெஸ்டாரண்ட்ஸை விட டேஸ்டியான ஒரு சிக்கன் டண்டூர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய்.